நீலமலை தொலைக்காட்சியினுடைய நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் நிக்கோலஸ் அவர்கள் இணைந்து உதகையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார்கள். சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் என்பது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டாக, அதுவும் வீர விளையாட்டாக தற்காப்பு காத்துக்கொள்ளும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விளையாட்டாக கருதப்படுகிறது சிலம்பாட்டம். இந்த சிலம்பாட்டம் தமிழ் திரைப்படங்களில், பல்வேறு திரைப்படங்களிலே நாம் பார்த்து ரசித்திருப்போம். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல் என்று சொல்லக்கூடிய மறைந்த புரட்சி தலைவருடைய படங்களிலே கட்டாயமாக இடம்பெறும். பல்வேறு திரைப்படங்களிலே இந்த சிலம்பாட்டத்தை சிறப்போடு மக்கள் திலகம் செய்திருப்பார். அன்றைய திரை அரங்கத்தில் அந்த சிலம்பாட்டம் வருகிறது என்றால், மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் சிலம்பாடுகிறார் என்றாலே அந்த திரைப்படத்தை காண்பதற்காக அவருடைய ரசிகர்கள் கூட்டம், பட்டாளங்கள் திரளும். அந்த காட்சி வருகின்ற போது விண்ணை அதிர வைக்கும் கைதட்டலும் விசில் சத்தங்களும் திரை அரங்கத்தையே அதிர வைக்கும். அப்படிப்பட்ட சிலம்பாட்டம். அந்த சிலம்பாட்டம் நீலகிரி மாவட்டத்திலே சிலம்பாட்ட சங்கத்தின் சார்பாக 5வது ஆண்டு விழா ஒன்று நடைபெற்றது என்றும், இது மலைப்பகுதி மேம்பாட்டு திறந்தவெளி மைதானத்தில் நேற்றைய முன்தினம் 4 நாட்களுக்கு முன்பாக சிறப்பாக நடைபெற்றது என்றும், இந்த மைதானத்தில் நடைபெற்ற இந்த சிலம்பாட்டத்தில் மாணவ மாணவிகள் என இருவரும் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு இவர்கள் அந்த சிலம்பை வீசுகின்ற சிறப்பு காட்சிகளும் அழகும் சிறப்பாக இருந்தது என்றும், இது தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே நடைபெற்று இறுதியாக சென்னையிலும் நடைபெறும் என்று நீலகிரி மாவட்ட சிலம்பாட்ட சங்கத்தை சார்ந்தவர்கள் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களிடத்திலும் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவரிடத்திலும் தெரிவித்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வணக்கம். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் நீலகிரி மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தோட 5வது மாவட்ட சிலம்பாட்ட போட்டி நடந்துட்டுருக்கு. இந்த 5வது மாவட்ட சிலம்பாட்ட போட்டி வந்து பார்த்திங்கன்னா HDP கிரவுண்டில் மதிப்புக்குரிய மிஸ்ஸஸ் இந்திரா டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த இடத்த இந்த புத்தகம் நடத்துறதுக்கு அவங்கள முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தோட தலைவர் கேப்டன் பிரதீப் ராஜ், எங்களுடைய காப்பாளர் திரு டாக்டர் எம் ராஜ் IAS அவங்க மூலமாக இப்போ சிலம்பத்தை வந்து எல்லா தமிழகத்தில் ஃபுல்லாக 38 மாவட்டத்தையும் நடந்துட்டுருக்கு. சிலம்பம் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது. அதுக்காக இந்த நேரத்தில் வந்து மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி விளையாட்டு துறை மினிஸ்டர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் சார்பாக இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 5வது வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இதில் ஒரு 100 மாணவர் மாணவிகள் கலந்துக்கிறாங்க. ஆனால் வந்து இன்னும் இந்த நீலகிரி மாவட்டத்தில் சிலம்பம் வந்து வளர்ச்சி அடையணும். நாங்களும் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். கோச்சஸ் வந்து சென்னையிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறோம் அசோசியேஷன் மூலமாக. இங்கே உள்ள மக்கள் வந்து இதை வந்து பயனடையணும். மற்ற கேம்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற முன்னுரிமையை சிலம்பத்தை கொடுங்க. ஏன்னா சிலம்பம் வந்து இப்போ விளையாட்டில் அங்கீகரிக்கப்பட்டு 3% இடஒதுக்கீடு விளையாட்டுத்துறையில் இப்போ வந்து கிடைக்குது. யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் வந்துருச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே நீலகிரி மாவட்ட சிலம்பாட்ட சங்கத்தில் விளையாடின மகாலட்சுமி என்ற ஒரு பொண்ணு வந்து வெடிமருந்து தொழிற்சாலை கிளப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இந்த குழந்தைகள் காப்பகம் அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு வேலைவாய்ப்பு தரதாக சொல்லியிருக்காங்க. அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து அதோடைய நியூஸ் நமக்கு தெரியும். அதன் மூலம் வந்து ஒரு பெரிய ஒரு சிலம்பத்தில் ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்த நீலகிரி மாவட்டத்தில் வரும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. எப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நமது நீலமலை தொலைக்காட்சியில்
நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை நீலமலை தொலைக்காட்சி ரசிகர் பெருமக்களுக்காக சிறப்பாக தொகுத்து எடிட்டிங் செய்து திரைப்பட காட்சிகளும் சிலம்பாட்ட போட்டிகளும் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள் உதகையில் நடைபெற்றதையும் அழகாக தொகுத்து சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து உடனுக்குடன் காண்பதற்கு இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இது போன்ற காட்சிகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து அதோடு இந்த செய்திகள் எல்லாம் சிறப்போடு உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை நமது செய்தியாளர்கள் ஆசா அமீத் நிக்கோலஸ் அவர்கள் வழங்கியிருக்கிறார்களா? நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதை தொகுத்து சிறப்பான ஒரு செய்தியாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களா? இந்த செய்திகளை சிறப்போடு நான் சொல்லியிருக்கிறேனா என்பதை போன்ற கருத்துக்களை யூடியூப் கமாண்ட் பகுதியிலே சென்று நீங்கள் பதிவிட வேண்டும் என்று பண்போடு கேட்டு நகர்வளப் பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்